இந்த நிர்வாகிகள் கூட்டம் எதற்கு கூட்டப்பட்டது, அண்ணன் எதற்கு போராடி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். இந்த இயக்கம் தொண்டர்களால் தொண்டர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தொண்டர்களை தன் உயிரினும் மேலான உடன்பிறப்புகளாக நேசித்தார். என்னுடைய இரத்தத்தின் இரத்தங்களே என்று அவ்வளவு பாசத்தோடு இந்த இயக்கத்தை கட்டி காத்தார். இந்த இயக்கத்திற்கு ஒரு தொண்டன் தான் தலைவனாக வர வேண்டும் என்பதை விதிகள் மூலமாக உருவாக்கி அந்த விதியை மாற்றவோ திருத்தவோ கூடாது என்று எழுதி வைத்துவிட்டு சென்றவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி புரட்சித் தலைவரை நேரில் சந்தித்ததில்லை, புரட்சித் தலைவரை நான் எட்டியிருந்துதான் பார்த்திருக்கிறேன் என்று சொன்னவர் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சிக்கு விரோதமாக தேர்தல் வேலை செய்தவர். 1984 எடப்பாடி தொகுதியில் ஏர் உழவன் சின்னத்தில் போட்டியிட்ட ஜனதா வேட்பாளருக்கு வேலை பார்த்தவர் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி. இன்னும் 1986 சிலுவம்பாளையம் ஊராட்சியில் பிரசிடென்ட்டுக்கு நின்று வெற்றி வாய்ப்பை இழந்தவர் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி. இன்றைக்கு இந்த இயக்கத்தை தன்னுடைய குடும்ப சொத்தாக நினைத்து சொத்தாக்கிவிட வேண்டும். ஏனென்றால் சூழ்ச்சியால் வஞ்சகத்தால் சின்னம்மா அவர்களால் முதலமைச்சராகி தவழ்ந்து தவழ்ந்து முன்னேறினேன் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லுகிறார். அவர் தவழ்ந்து தவழ்ந்து இந்த முதல்வர் பதவியை வாங்கி அண்ணன் 2 முறை அம்மாவால் முதலமைச்சராக்கப்பட்டார். 3வது முறை அம்மா இறந்தவுடன் முதலமைச்சரானார். அவர் முதலமைச்சராக பணியாற்றிய போது அம்மாவின் அறைக்கு சென்றதே இல்லை. அவருடைய தனக்கு ஒதுக்கப்பட்ட அமைச்சர் அறையிலே முதலமைச்சர் பதவியை பணியாற்றினார். ஆனால் முதல்வரான மறுகணமே அம்மா அமர்ந்த நாற்காலியில் அமர்ந்து தான் அம்மாவை விட திறமைசாலி, அதாவது எடப்பாடிக்கு ஒரு அற்ப புத்தி, அந்த அற்ப புத்திக்கு சொந்தக்காரர் எடப்பாடி அம்மாவின் நாற்காலியில் உட்கார்ந்து எப்படி 3 முறை முதலமைச்சராகி அம்மா அறைக்கே செல்லாமல் தனக்கு ஒதுக்கிய அமைச்சர் அறையில் இருந்து முதலமைச்சர் பதவியை பல ஆண்டு காலம் வைத்தவர். ஆனால் முதல் அமைச்சர் பதவி ஏற்றவுடன் அன்றைக்கே போய் அம்மா நாற்காலியில் உட்கார்ந்து அம்மாவுக்கு ஒரு இடுக்கை ஏற்படுத்திய அழுக்கு பேர் வழிதான் எடப்பாடி பழனிசாமி. இதை எதற்கு சொல்கிறேன் என்றால், தகுதி பார்த்து பதவி கொடுக்க வேண்டும். அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் கொடைபிடிப்பான் என்பார்கள். அர்ப்பனுக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்தவுடன் என்ன செய்வது, எப்படி இந்த கட்சியை நடத்துவது, ஆட்சியை நடத்துவது என்று தெரியாமல் இந்த கட்சியை தொண்டர்கள் தான் இந்த கட்சிக்கு ஆணிவேர். அந்த தொண்டரை மதிக்க வேண்டும், அந்த தொண்டனுக்கு உள்ள மரியாதையை கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனை இல்லாமல் தான் இந்த கட்சியின் பொதுச் செயலாளர் 2 பேரும் ஒரு வாக்கிலே டிசம்பர் 26 வரை பதவி காலம் இருக்கும் பொழுது உனக்கு என்ன அந்த பதவி அறிவிப்பு ஏன் வந்தது, எதற்கு வந்தது? இன்றைக்கு நாங்கள் நினைக்கின்றோம், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாளர்கள் எடப்பாடியை மிரட்டி இந்த கட்சியை பிளவுபடுத்து, இல்லை என்றால் நீ ஊழல் வழக்கில் உள்ளே போய்விடுவாய், நீ பல தவறுகளை செய்திருக்கிறாய் என்று சொன்னதன் காரணமாகத்தான் எடப்பாடி பழனிசாமி இந்த இயக்கத்தை உடைப்பதற்கு சதி செய்தார் என்று பத்திரிகைகள் எழுதுகின்றன. இப்படி தன்னுடைய சுயலாபத்திற்காக இந்த இயக்கம் மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது, நாம் பல ஆயிரம் கோடி சம்பாதித்து விட்டோம், அது போதும், இந்த கட்சிக்கு நாம் தலைவர் இருந்து நம்மளுடைய குடும்பத்தையும் தன்னுடைய வாரிசுகளையும் காப்பாற்ற வேண்டும் என்ற அற்ப புத்திக்கு சொந்தக்காரராக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்பது
அவருடைய நடவடிக்கை எங்களுக்கு தெரிகிறது. இல்லை என்றால் ஒவ்வொரு குடிமகனும், பொதுமக்கள், தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள் அனைவரும் நீங்கள் எப்பொழுது சேரப்போகிறீர்கள்? நீங்கள் சேர்ந்தால் 40 தொகுதியிலும் வெற்றி பெற்று விடலாம் என்று சொல்லுகிறார்கள். இது எடப்பாடி காதில் விடுகிறதா? எந்த சங்கெடுத்து ஊதினாலும் செவிடன் காதில் செய்தி செல்லாது என்பது போல் எடப்பாடி காதிலே இந்த செய்திகள் விடவில்லை. அவருக்கு ஒரே எண்ணம், இந்த 40 தொகுதியிலும் அதிமுக தோற்க வேண்டும், அப்பொழுதுதான் இவர் எல்லா வழக்கில் இருந்து விடுபட முடியும் என்ற எண்ணத்தில் அதிமுக தோல்விக்கு என்ன செய்ய முடியுமோ அந்த சித்து வேலைகளை எடப்பாடி பழனிசாமி செய்து கொண்டிருக்கிறார். பாரதிய ஜனதா ஒரு மாபெரும் இயக்கம். இன்றைக்கு உலகத்தில் இருக்கின்ற வல்லரசுக்கு இணையாக பொருளாதாரத்திலும் சரி, இன்றைக்கு அணு விஞ்ஞானத்திலும் சரி, எல்லாவற்றிலும் உயர்ந்து நிற்கிறது. எல்லா நாட்டின் தலைவர்களும் பிரதமர் மோடியை வரவேற்கிறார்கள் என்றால் அவருடைய திறமை, ஆற்றல் இந்தியா இன்றைக்கு வலிமை பெற்றிருக்கிறது. எல்லோரும் விரும்புகிறார்கள். இன்றைக்கு அண்ணனும் அதுதான், போற இடத்தில் எல்லாம் பாரத பிரதமர் தான் அடுத்த பிரதமராக வர வேண்டும் என்று சொல்லுகிறார். எடப்பாடி தனித்து நிற்கிறாயே, உன்னால் எத்தனை சீட்டு பிடிக்க முடியும்? ஒரு எடப்பாடி தொகுதியிலே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 8000 வாக்கு குறைந்து வாங்கின நீ தனித்து நிற்பதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? என்ன செல்வாக்கு இருக்கிறது? நீ எப்படி 40 தொகுதியிலும் டெபாசிட் தானே உனக்கு போக போகிறது? பாரதிய ஜனதா கதவு திறந்திருக்கிறது என்று ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா சொல்லுகிறார். இந்த வாய்ப்பை நீ பயன்படுத்திக் கொண்டு எல்லோரும் ஒன்று சேர்ந்து ரெட்டலையில் நின்றால் 40 தொகுதியும் நாம் வெற்றி பெற்று விடலாம். 2026 ஆட்சி அமைத்து விடலாம். ஏன் இதை பற்றி நீ சிந்திக்க மறுக்கிறாய்? அதனுடைய நோக்கம் என்ன? இதுதான் இன்றைக்கு தொண்டர்களுடைய எண்ணம், எதிர்பார்ப்பு, கேள்வி. அதற்கு எடப்பாடி பதில் சொல்ல வேண்டும். எடப்பாடி தேர்தல் பணிக்குழு அமைத்திருக்கிறார் கூட்டணி பேசுவதற்கு. தினந்தோறும் தலைமையகத்தில் உட்காருகிறார்கள். ஒரு கூட்டணி கட்சி கூட வந்து பார்க்கவில்லை. செத்த வீட்டில் உட்கார்ந்திருப்பவன் போல் அத்தனை பேரும் உட்கார்ந்திருக்கிறார். அடுத்தது ஊர் ஊராக, மண்டல மண்டலமாக சென்று தேர்தல் வாக்குறுதி கொடுப்பதற்கு, தேர்தல் அறிக்கை வெளியிடுவதற்கு கேட்க போகிறார்களாம். நீ எங்க போய் நீ தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு தேர்தலில் மக்களுடைய வாக்குறுதியை உன்னால் எதில் நிறைவேற்ற முடியும்? ஒன்னு தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியா இருக்கணும், இல்ல மத்தியில் ஆளுங்கட்சியோட கூட்டணி கட்சியா இருக்கணும். எதுவுமே இல்லாமல் தனித்து நின்று எல்லா தொகுதியிலும் டெபாசிட் இழக்க போகிற எடப்பாடி பழனிசாமி இப்படி ஊர் ஊராக, மண்டல மண்டலமாக நீங்கள் தேர்தல் வாக்குறுதியை வெளியிடுவதற்கு குழுவை அனுப்புகிறாயே, உனக்கு வெட்கமாக இல்லை? ஒரு சாதாரண மனிதன் சிந்திக்கக்கூடிய செயல் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை. எடப்பாடி பழனிசாமி நினைத்துக் கொண்டிருக்கிறார் புரட்சி தலைவி போல் நமக்கு புகழ் சில அடிவருடிகள், அப்பொழுது அமைச்சராக இருந்தவர்கள், பல கோடி சம்பாதித்தவர்கள் எடப்பாடியை புகழ்ந்து பேசலாம். புரட்சி தலைவர் என்று சொன்னால் மரியாதை உண்டு, புரட்சி தலைவி என்று சொன்னால் மரியாதை உண்டு, புரட்சி தமிழன் என்று சொன்னால் உனக்கு மரியாதை உண்டா? உனக்கு புரட்சி தமிழன் என்று சொல்லுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது? தமிழன் என்று சொல்ல தெரியாத ஒரு பிறவிதான் எடப்பாடி பழனிசாமி. நமது கடமை, அண்ணன் நினைப்பது இந்த இயக்கம் ஒன்றுபட வேண்டும். அம்மா சொன்னது போல் 100 ஆண்டு காலம் இந்த இயக்கம் இருக்க வேண்டும். புரட்சி தலைவர் இயக்கம் 100 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்க வேண்டும். இதுதான் அம்மாவின் எண்ணம். அதை நிறைவேற்ற, தொண்டர்களின் உரிமையை காக்க அண்ணன் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார். அந்த போராட்டத்திற்கு வலு சேர்க்கின்ற வகையில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணன் அமைக்கின்ற கூட்டணி அது பாரதிய ஜனதா கூட்டணி தான். அந்த கூட்டணி தென்காசி தொகுதியிலும் திருநெல்வேலி தொகுதியிலும் வெற்றி பெற வேண்டும். அதற்கு நீங்கள் அயராது பாடுபட வேண்டும். அண்ணனுக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்கின்ற
மண்ணாக இந்த தென்காசி பூமி விளங்க வேண்டும் என்று கூறி அந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.